அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சமையல் பயணம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக எக் பப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, நாங்கள் நேற்றுக்கு இஃப்தாருக்கு எங்கள் வீட்டிலேயே இந்த எக் பப்ஸ் செஞ்சோங்க. அந்த வீடியோ தாங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த முட்டை பப் செய்கிறதுக்கு வந்துட்டு முதல்ல வந்து வெங்காயம் தேவைங்க. நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி வெங்காயம் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு மூணு மசாலா மட்டும் இருந்தால் போதும். மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு சிக்கன் மசாலா. இந்த கொத்தமல்லி இலையை அது மேலே லைட்டாக அப்படியே தூவிட்டு இந்த வெங்காயம் நல்லா மருகினதுக்கப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் நல்லா இறக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பப்ஸுக்கு அந்த பப் ஷீட் வந்து கடையில் வைக்கோங்க. அந்த ஷீட்டை வாங்கிட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனில் தேவைக்கேற்ற மாதிரி அந்த வெங்காய மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்ல தனிப்பட்ட முறையில் நமக்கு எத்தனை முட்டை தேவையோ அந்த முட்டையை நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த முட்டையை சரி பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாதி ஒரு பப்ஸுக்கும் இன்னொரு பாதி வேறு ஒரு பப்ஸுக்கும் அப்படியே வச்சுட்டு அதை அப்படியே அந்த பப்ஸை வந்துட்டு ஒவ்வொரு கார்னையும் அந்த கட் பண்ண முட்டையோட அந்த டாப் எட்ஜில் வர மாதிரி அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே வச்சு அடுக்கடுக்காக வச்சிட்டிங்கன்னா அந்த பப்ஸுக்கு உண்டான அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிருங்க. அவ்வளோதான், நமக்கு எத்தனை முட்டை பப்ஸ் வேணுமோ அதை அப்படியே நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை ஒரு ட்ரேயில் வரிசையாக அடுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை எடுத்துகிட்டு ஒரு கிளாஸில் உடச்சி நல்லா கலக்கி ஆம்லேட் போடுற மாதிரி நல்லா கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த முட்டை பப்ஸ் மேலே வந்துட்டு எல்லா பக்கமும் ஈவனாக அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. மைக்ரோ ஓவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஓவனை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரேயில் வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸு ஓவனுக்குள்ளே வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான முட்டை எக் பப்ஸ் ரெடிங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பேக்கரியில் போயிட்டு எக் பப்ஸ் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணமே தோணாதுங்க. இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்